இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், ஏமா என் கண்ணு முன்னாடி இவ்வளோ கடன் இருக்குது, வட்டி மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், எல்லா நகையும் வச்சுட்டேன், 10 லோன் வச்சுருக்கேன், என்னை சுற்றி இருக்க 4 மக்கள் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கே போனாலும் என் முதுகுக்கு பின்னாடி குத்துறாங்க, துரோகம் பண்ணுறாங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு. உங்கள் கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே தானே ஒரு 10 வருஷம், ஒரு 20 வருஷம், ஏன் அதுக்கும் மேலே கூட பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஏன் உங்கள் லைஃப்பில் மாற்றம் வரலை? உங்கள் பிரச்சனை ஏதாச்சும் தீர்த்துருக்கீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கீங்களா? அப்படி உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கிடச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பார்க்க வந்திருப்பீங்க? அப்போ உண்மை என்னென்னா, ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் அதை தான் நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது ஆற்றல், சக்தி, எனர்ஜி. எனர்ஜி ஃப்ளோஸ் வேர் அட்டென்ஷன் கோஸ். உங்கள் கவனம் எங்கே போகுதோ அங்கே தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் பாயும்.